கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம் என்கிறதான தலைப்பிலே இந்த 2025 வருடத்தில் நாம் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேத வசனங்களை முன்னிட்டு நமக்கு உதவி செய்வாராக. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் அநேகம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது முழுவதுமாக சரண்டர் ஆவது, அதனுடைய அர்த்தம்தான் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நபரை சுட்டு அல்லது விரட்டி பிடிக்கிறார். உடனடியாக அந்த நபர் கைகளை மேலே தூக்கி கொள்ளுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் சரண்டர் ஆகி விடுகிறேன், என்னை தொந்தரவு பண்ணாதீர்கள், என்னை அடிக்காதீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சில சமயத்தில் முழங்கால் போட்டு அப்படியே கீழே உட்காந்துருவாங்க, மடங்கி உட்காந்துருவாங்க, அல்லது முழங்கால் போட்டு கைகள் ரெண்டையும் தூக்கிடுவாங்க. அதாவது ஒப்பு கொடுப்பது, சரண்டர் ஆவது என்று சொன்னால் நம்முடைய எல்லாவற்றையும் எல்லா நம்பிக்கையையும் இழந்து நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்பது. சில நேரத்தில் ஏதாவது பின்னால் ஏதாவது ஒளிச்சு வச்சுக்குவாங்க, சரண்டர் ஆகிற மாதிரி நடிச்சுட்டு திடீர்னு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த காவல்துறை அதிகாரியை தாக்கி விடுவதை நாம் பார்த்து இருக்கிறோம். ஆனால் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது முழுவதுமாக எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்ததான எந்த விதமான தவறான திட்டங்களும் இல்லாமல் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்பது என்பதுதான் இங்கே பொருள்படுகிறது. அந்த பொருளின் அடிப்படையில் தான் நாம் இந்த செய்தியை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் எடுத்திருக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அதை பரிசுத்தமான சரீரமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் அந்த ஒப்பு கொடுத்தலை அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தமுள்ள சரீரங்களாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனை தொழுது கொள்கிறதான விஷயத்திலே, நம்முடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான வாழ்க்கையை நடத்துகிற விஷயத்திலே நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு இடத்தைச் சேர்ந்ததான சபைகள், மக்கோதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இங்கே 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது பார்த்தீர்களா? முதலாவது கர்த்தருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கப்புறமாக பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுனுடைய முக்கியமான பங்கு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். அப்படி என்றால் இங்கே 2 விதமான ஒப்பு கொடுத்தல் இருக்கிறது. ஒன்று பாவத்திற்கு ஒப்பு கொடுப்பது, இன்னொன்று பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பது. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் நீதியின் ஆயுதங்களாக உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்கள், ஒப்பு கொடுங்கள் என்கிறதான வார்த்தை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீர்களா? அப்படின்றால் அநீதியின் ஆயுதங்களாகவும் நம்முடைய சரீரத்தை அல்லது சரீரத்தின் அவயவங்களை நாம் ஒப்பு கொடுக்க முடியும், பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியும். இன்னொன்று, மரித்தோரிலிருந்து நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட தேவனுக்கு என்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்து நீதிக்குரிய ஆயுதங்களாக நான் தேவனுக்கு முன்பாக
சரண்டராக முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒப்பு கொடுத்தலிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்தல் என்பது ஏதோ பேச்சு வார்த்தையிலே நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. அது ஒரு தம்பட்டம் அடிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அது கிரியையிலே வரக்கூடியதான ஒரு காரியம். ரோமர் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார் அல்லவா, அந்த அந்த காசு பணத்தை பார்த்து விட்டு சொன்னார் அல்லவா, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இங்கே பாருங்கள், ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஒப்பு கொடுத்தல் என்பது நம்முடைய சரீரத்தினாலே அன்பை, கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதுனுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது. எனவே ஒரு தேசத்திற்கு நாம் வரி செலுத்தாமல், தேசத்தை நாம் கொள்ளையடித்து கடவுளுக்கு நாம் ஊழியம் செய்வதை தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். சில பேர் தன்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களை ரொம்ப சக்கையாக புழிஞ்சு எடுத்துருவாங்க. நேராகவே நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் ஊழியத்துக்காக பல இடங்களுக்கும் அவங்க காணிக்கையெல்லாம் அனுப்புவாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அதாவது யாருக்கு எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. இதை கொள்ளையடித்து தேவனுடைய காரியத்துக்கு கொடுப்பதை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார். தேசம் வழி நடத்தப்பட வேண்டும் என்றால் நம்ம கண்டிப்பாக வரியை செலுத்தணும், வாய்தாவை கொடுக்கணும், தீர்வையை செலுத்தணும், வரி வாய்தா கட்டணும். இதுவும் ஒரு ஒப்பு கொடுத்தல் தான். சரீரத்திலிருந்து நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை, நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிறதான அந்த காரியத்தை நான் இதன் மூலமாக அறிக்கை செய்கிறேன். ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு வார்த்தையோடு நிற்கிறதல்ல, அது செயலிலே வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒப்பு கொடுத்தல் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான, நிரந்தரமான, அதி விரைவாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிறது சரி கொஞ்ச நாள் கழித்து நியூ இயர் வரட்டும் அல்லது ஒரு பர்த்டே வரட்டும், இந்த பர்த்டே முடிஞ்ச உடனே அடுத்த நாள்லேருந்து நான் இப்படி இருப்பேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உடனடியாக சரண்டர் ஆகணும். அதற்கு நேரங்காலெல்லாம் நம்ம ஒதுக்கியெல்லாம் வைக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய வருகை எந்த நேரத்தில் இருக்கும்னு தெரியாதல்லவா? திருடன் வருகிற விதமாக இருக்கும், திடீர்னு நடந்துடும். நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நம்முடைய கிரியைகளின் மூலமாக அந்த ஒப்பு கொடுத்தலை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அதனால தான் வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கையோடு கூட இந்த விஷயத்தில் இருக்கணும். தங்களுடைய சரீரங்களை சுத்தபத்தமாக, அநேகம் பேர் சரீர பிரகாரமாக சுத்தபத்தமாக இருக்கிறது விரும்பவே மாட்டாங்க. என்னுடைய ஆவி நல்லா இருக்குதுங்க, ஆத்துமா நல்லா இருக்குதுங்க அப்படிம்பாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னைத்தானே நேசிக்காதவன் பிறனையும் நேசிக்க முடியாது. தன்னுடைய சரீரத்தை ஒருத்தன் நேசிக்கணும். இது தேவனுடைய ஆலயம், இதை நான் சுத்தபத்தமாக வச்சுருப்பேன், காலையில் எழுந்திருப்பேன், இந்த வேலையில் செய்யும், ஒரு டைம் டேபிள் போட்டு கரெக்டாக செஞ்சு என்னுடைய வாழ்க்கைக்கும் அடுத்தவருடைய வாழ்க்கைக்கும் நான் ஒரு முன்மாதிரியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஸ்திரமாக பலமாக கரெக்டாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு டிசிப்ளின் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக இருந்துக்கிட்டு நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், நான் சத்தியத்தில் தான் இருக்கேன்னு சொன்னால் கொஞ்ச நாள் சரியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அது கீழே விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக நாம் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆயுதம் என்பது என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? பட்டயம் அல்லது ஒரு குத்தியிட்டி அல்லது ஒரு கேடயம், எல்லாமே எப்பொழுதுமே ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் சண்டை வரலாம், யுத்தம் வரலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 2025வது வருடத்தில் இந்த ஜனவரி மாதம் இன்னும் முடிய போகுது, இன்னும் 4-5 நாளில் முடிஞ்சிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை நம்ம இந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தோம்னா எப்போ நாள் நம்ம இந்த முடிவு எடுக்கலாம். இந்த நாளிலே கூட நாம் இந்த முடிவு எடுக்க வேண்டும். நான் ஒப்பு கொடுப்பேன், என்னுடைய சரீரத்தை நான் கிறிஸ்துவுக்கு பிரியமான நீதியின் ஆயுதங்களாக, பரிசுத்தமுள்ள ஒரு சரீரமாக நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நாம் தயாராக வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்குன்னா, நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஒரு எச்சரிப்பு காணப்படுகிறது. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி, ஏனென்றால் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். தேவனுக்கு தங்களுடைய
கைகளை சரீரத்தை ஒப்பு கொடுக்காமல் இவர்கள் விக்கிரகாராதனைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு? 42வது வசனத்தில், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பாருங்கள், நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கலனா தேவன் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவார். நம்ம மீண்டு வரவே முடியாது. ஏனென்றால் இந்த சரீரம் அவர் படைத்தது. அவர் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். அதனால் நம்ம அவர் வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம முந்திக்கணும். நம்ம தேவனுக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ரோமர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், நாம் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், நம்முடைய சரீரங்களை நாம் சுத்தமான காரியங்களுக்கு, பரிசுத்தமான காரியங்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த வருடத்திலே நாம் இந்த தீர்மானத்தை எடுத்து இந்த வருடம் முழுவதும், வரக்கூடிய வருடங்களிலும் கூட நம்முடைய மரண பரியந்தம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக, நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமாக நடக்க முயற்சி செய்வோம். தேவன் தாமே அந்த முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இந்த நியூ கோவனன்ட் டாக்டரின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலிலே பழைய வீடியோக்களெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை அமுக்குங்க, இது ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். பழைய வீடியோக்கள் எல்லாமும் நீங்கள் பாருங்கள். இசைக்கருவில் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் அரசியல் பதிவுகள் இருக்கிறது, ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கிறது, இன்னும் நிறைய ஆவிக்குரிய செய்திகள் இருக்கிறது, நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிறதான தலைப்பில் பல கேள்விகளுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வேதத்தை நீங்கள் முறையாக முழுவதுமாக கற்றுக்கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணை பயன்படுத்தி எங்களை நீங்கள் எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாகவே நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு அந்த வேத வசனங்களை, வேத பாடங்களை நாங்கள் அனுப்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தொடர்பு முகவரியை எங்களுக்கு அனுப்புங்கள். மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் சபையிலே நம்முடைய வாயின் மூலமாக, இருதயத்தின் மூலமாக வேத வசனங்களை முன்னிட்டு மகிமை உண்டாவதாக. ஆமென்.